ஸ்ரீ மகாபெரியவா சச்சரித்தம் 4ஆம் அத்தியாயம். என்ன, நவராத்திரி விழாவில் முதல் நாள் பாடியாச்சா? நல்ல மழையாச்சே, எப்படி டிக்கெட் கிடைத்து வந்தீர்கள் என்றார் பெரியவா. சங்கீத இரட்டியர்கள் பி.வி. ராமன் மற்றும் பி.வி. லக்ஷ்மணனுக்கு அருள் புரிந்த நிகழ்ச்சி. சங்கீத இரட்டியர்கள் பி.வி. ராமன் மற்றும் பி.வி. லக்ஷ்மணன் இருவரும் பிரபலமானவர்கள். டைகர் வரதாச்சாரியாரிடம் பாடம் பயின்றவர்கள். மானாமதுரையில் சதாசிவ பிரம்மேந்திராள் ஆராதனை விழாவை காஞ்சி பெரியவரின் உத்தரவின் பேரில் தொடங்கியவர்கள். இந்த சகோதரர்களை அடிக்கடி காஞ்சி மடத்திற்கு அழைத்து பாடச் சொல்வது வழக்கம். ஒருமுறை நவராத்திரி பூஜை 3ஆம் நாள் விழாவிற்கு காஞ்சி மடத்தில் பாடுவதாக அவர்கள் ஒப்புக்கொண்டிருந்தார்கள். அதே நாளில் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி ஆலயத்திலும் நவராத்திரி நிகழ்ச்சியில் பாட சகோதரர்களுக்கு அழைப்பு வந்திருந்தது. ஆனால் காஞ்சி மடத்தில் பாட வேண்டி இருப்பதை குறிப்பிட்டு பதில் கடிதம் அனுப்பி வைத்தனர். ஆனால் நவராத்திரி விழா துவங்குவதற்கு 20 நாளைக்கு முன் திருவனந்தபுரம் அரண்மனையிலிருந்து சகோதரர்களுக்கு மீண்டும் அழைப்பு கடிதம் வந்தது. அதில் நவராத்திரி கலை விழாவில் முதல் நாள் பாட வேண்டிய பாலக்காடு கே.வி. நாராயண சுவாமிக்கு வர முடியவில்லை. அவர் 3ஆம் நாள் பாட வருவதாக ஒத்துக்கொண்டார். அதனால் முதல் நாள் நிகழ்ச்சியில் அவசியம் பாடும்படி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சகோதரர்கள் இருவரும் ரயிலில் முன்பதிவு செய்ய இயலாததால் பேருந்தில் திருவனந்தபுரம் புறப்பட்டனர். முதல் நாள் நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு 3ஆம் நாள் காஞ்சிபுரம் புறப்பட்டனர். அப்போது கனமழை பிடித்து கொண்டது. காஞ்சிபுரம் செல்ல முடியுமோ முடியாதோ என்ற வருத்தம் உண்டானது. பெரியவரை வேண்டிக் கொண்டு மழையோடு மழையாக பேருந்து நிலையம் வந்து சேர்ந்தனர். சென்னைக்கு புறப்படும் விரைவு பேருந்து புறப்பட்டு கொண்டிருந்த சமயம் இவர்கள் பேருந்தில் இடம் இருக்கிறதா என பார்த்தனர். சொல்லி வைத்தது போல் 2 இருக்கைகள் மட்டும் காலியாக இருந்தன. 3ஆம் நாள் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்னதாக காஞ்சி மடத்திற்கு வந்து சேர்ந்தனர். காலை 10 மணிக்கு பூஜை ஆரம்பம். பூஜையில் சகோதரர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக பாடினார்கள். பிரசாதம் வழங்கும் நேரம். சங்கீத சகோதரர்கள் பெரியவர் முன் நின்றார்கள். பெரியவா அவர்களிடம், என்ன, நவராத்திரி விழாவில் முதல் நாள் பாடியாச்சா? நல்ல மழையாச்சே, எப்படி பயணச்சீட்டு கிடைத்து வந்தீர்கள்? திருவனந்தபுரம் சென்று வந்த விஷயம் பெரியவருக்கு எப்படி தெரிந்தது என்று சகோதரர்கள் இருவருக்கும் ஒரே ஆச்சரியம். சாஷ்டாங்கமாக அவருக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு, பெரியவா அனுகிரகத்தாலே திருவனந்தபுரத்திலேயும் காஞ்சியிலேயும் பாடும் வாய்ப்பு கிடைத்தது என்று பணிவுடன் கூறினார்கள். அப்படி ஒன்றுமில்லை, அம்பிகைதான் ஒரே கல்லில் உங்களுக்கு 2 மாம்பழம் கொடுத்துட்டாள்னு சொல்லு என்று வாழ்த்தினார். பெரியவாளின் வாழ்த்தை கேட்டு சகோதரர்கள் இருவரும் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைந்தனர். 4ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.